வணக்கம். நடேச வெண்பா 400 பாடலெண் 11. அண்ணாமலையானாய் ஆன்றசீர் நெற்றியிலே கண்ணே உடையானாய் காயமதில் பெண்ணுக்கு பாதியாய் பங்களித்த பெம்மானே அண்டமருள் சோதியாய் நின்றாயே சூழ்ந்து திருவண்ணாமலையில் அருணாச்சல பெருமானாய் திருநாமம் பெற்ற இறைவா, நீ நெற்றிக்கண்ணை பெற்று நிலம் ஆள்கிறாய். அன்னை உமாதேவிக்கு உடலிலே பங்கு தந்து உலகிற்கு ஆண் பெண் ஒற்றுமையை உணர்த்தினாய். இந்த பேருலகை காக்கின்ற பெருஞ்சோதியாய் விளங்குகின்றாய். ஒளிமயமாய் உலகு புறக்கும் உயர்ந்தோன் தில்லை நடனநாதனை எம் போன்ற எளியவரையும் போற்றி காப்பாற்றுகிறார். அன்பார்ந்த பெரியோர்களே, இல்லறம் நடத்துகின்ற ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் அந்த இல்லறம் செழிக்கும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதற்கு சான்றாகவே பழங்காலத்திலேயே பரம்பொருள் தன் உடலிலே மனையாளுக்கு பகுதியை தந்து, சக்தி இல்லை என்றால் சிவம் இல்லை, சிவம் இல்லை என்றால் சக்தி இல்லை, இரண்டும் சேர்ந்துதான் இவ்வுலகத்தை காத்தருளுகின்றன என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தியிருக்கிறார். இதனை அறிந்த ஆண் பெருமக்கள் தங்களுடைய இல்லக்கிழத்திக்கு உரிய உரிமைகளை தந்து அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு குடும்பத்தை நடத்தினால் அந்த இல்லறமும் அந்த குடும்பமும் உலகு போற்றுமாறு உயர்ந்து விளங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி.